ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சிலபஸில் டஃப்பான டாபிக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் அதை வந்து ரீகால் பண்ணி நம்ம போடலாம். சரிங்களா? ஓகே, இன்னையோட குரலை நம்ம வாசிச்சிடலாமா? இந்த குரல் வந்து குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குரலை வாசிப்போம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வரத்துக்கு முன்னாடி அதை அறிந்து பாதுகாத்து கொள்ளலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் போர் வந்து நெருப்புக்கு முன்னாடி இருந்தால் என்ன ஆகுமோ இருந்து சாம்பலாகிற மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் வந்து கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை வாசிக்கலாமா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். முதுபெரும் காங்கிரஸ் தலைவரான குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது தமிழக அரசினுடைய சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விருது தான் தகைசால் தமிழர் விருது. இந்த விருதை 2024 யார் வாங்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, முதுபெரும் காங்கிரஸ் தலைவரான குமரி அனந்தன் தான் வந்து பெற போகிறாரு. அப்போது இதற்கு முன்னாடி யாரெல்லாம் பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரையா, நல்லக்கண்ணு, கி வீரமணின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து இதற்கு முன்னாடி வந்து பெற்றிருப்பாங்க. சரிங்களா? இதில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வந்து கொடுப்பாங்க. எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, August 15 அன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். பண்பாட்டை தேடும் 100 அயலக தமிழர்களின் பயணம். என்னென்னா, வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழே தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, குவாடலூப், மார்டினிக், பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாடுகளை சேர்ந்த தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயலக தமிழர்கள் எல்லாமே தமிழகம் வந்திருக்காங்க. அவங்க இங்கிருந்து ஒரு 15 நாட்கள் வந்து தங்கி நம்மளுடைய பண்பாட்டை பற்றி ஒரு ஆராய்ச்சி மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? அந்த திட்டம் தான் வந்து வேர்களை தேடின்ற திட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் மொத்தமாக 109 பெண் நீதிபதிகள் வந்து பணிபுரியதா நம்மளுடைய மத்திய சட்டத்துறை அமைச்சர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் 3 பேர் உட்பட மொத்தமாக எத்தனை பேர்னா 109 பெண் நீதிபதிகள் வந்து பணிபுரியதா நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து குடியரசுத் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து மாநிலங்களுடைய ஆளுநர்களுடைய மாநாடு வந்து நடக்க போகுது. இதில் எந்தெந்த கருப்பொருளை பற்றி விவாதிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி திறம்பட செயல்படுத்தலாம், பல்கலைக்கழகங்களுடைய அங்கீகாரம் மற்றும் உயர்கல்வியில் வந்து சீர்திருத்தங்களை எப்படி ஏற்படுத்துது, பழங்குடியினுடைய வளர்ச்சிகளை வந்து எப்படி வந்து மேம்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த கருப்பொருளை சொல்லிட்டு விவாதிக்கிறதுக்கான மாநாடாக இது இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். துப்பாக்கி சுடுதலில் துளிர்ந்த சாதனை. என்ன சொல்கிறாங்கன்னா, 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸில் வந்து நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த ஸ்வப்னில் குசேல் அப்படின்றவர் வந்து துப்பாக்கி சுடுதல், அதே துப்பாக்கி சுடுதல் தான் இந்தியாவிற்கு 3வது பதக்கமாக வெண்கல பதக்கத்தை வந்து பெற்றிருக்காரு. இதன் மூலமாக ஒரு புதிய சாதனை வந்து பெற்றிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒரே விளையாட்டில் 3 பதக்கங்களை வந்து பெற்று இந்தியா வந்து சாதனை படைச்சிருக்கு. அப்போது இதற்கு முன்னாடி எத்தனை வந்து பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக ஒரே விளையாட்டில் 2 பதக்கங்கள் எல்லாமே பெற்றிருக்கு. அது எந்தெந்த ஒலிம்பிக்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2012 பார்த்தீங்கன்னா, 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் வந்து 2 பதக்கமும் மல்யுத்தத்தில் வந்து 2 பதக்கங்கள் வந்து பெற்றிருந்தது. அப்போது 2012 ஒலிம்பிக் போட்டியில் நடந்த துப்பாக்கி சுடுதலில் வந்து 2 பதக்கமும் மல்யுத்தத்தில் வந்து 2 பதக்கமும், 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து 2 பதக்கங்கள். அது எதில்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்யுத்தத்தில், அதுவுமே மல்யுத்தத்தில் 2 பதக்கங்கள் வந்து பெற்றிருக்கு. அப்போது இப்போது 2024 பாரிஸில் நடந்துட்டு வர ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் அதிகபட்சமாக எத்தனை பதக்கங்கள் பெற்றிருக்காங்க? 3 பதக்கங்கள். அதுவுமே 3மே வெண்கல பதக்கங்களாக பெற்று புதிய சாதனையை இந்தியாவுக்கு பெற்று தந்திருக்காரு நம்மளுடைய ஸ்வப்னில் குசேல் அவர்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிவி வந்து எந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டேன்னா, சோனி நிறுவனம் தான் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சோனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது நம்மளுடைய சிலபஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம வந்து புக் வைஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணி போடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல்.